வங்காரியா அப்படின்னு ஒரு நோபல் பீஸ் ரெசிபியன்ட் 2004 வங்காரியா மத்தாயின்னு பேர் அந்த அம்மாக்கு. அவங்க சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. நீங்கள் நினைக்கலாம் 46 கிராமத்திலேருந்து வந்தோமே, நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்குமா, நம்மளால் ஒரு பியூட்டிஷியனை மிளிர முடியுமா, நம்மளால் சுய தொழில் ஆரம்பிக்க முடியுமா? அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு பயாலஜி படித்து அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ப்ராவின்ஸ் கென்யாவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸராக மாறி இயற்கை சார்ந்த என்வாயன்மெண்ட் சேர்ந்த சுற்றுப்புற சூழல் சார்ந்த விஷயங்களை தன் மக்களுக்கு எடுத்து உரைத்து நோபல் பீஸ் வின்னராக மலர்ந்தவர்கள். உங்களை விட பிற்படுத்தப்பட்ட எந்த வாய்ப்புகளுமே அற்ற ஒரு ஆப்பிரிக்க பெண்மணியால் முடியும் என்றால் உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும்னா சத்தமா முடியும் குரல் கொடுங்க. சொல்லுங்க, முடியுமா முடியாதா? இன்னும் சத்தமா முடியும். அந்த மாதிரி சொன்ன ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். காடு பற்றி எரிகிறது. என்ன பண்ணுது? காடு பற்றி எரிகிறது. அந்த காட்டில் வாழ்ந்த விலங்கினங்கள், பறவைகள், யானை, புலி, சிங்கம் எல்லாம் காட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஆற்றங்கரையோரம் அனல் தாங்காமல் ஒதுங்கி நிற்கின்றன. அப்போ ஒரு தேன் சிட்டு, a small humming bird, இத்தனோடு தானே இருக்கும், பறவையிலே சின்னது என்னது, இத்தனோடு இருக்கக்கூடிய the smallest bird is called as humming bird. அது என்ன பண்ணுது? ஆற்றிலிருந்து தன் குட்டி அலகால் தண்ணீரை சேமித்து அந்த காட்டுத்தீயை அணைக்க முயற்சிக்கிறது. அந்த யானை கேட்குது பக்கத்தில், நான் எவ்வளோ பெருசு இருக்கேன், நான் எதனா அலட்டிக்கிட்டேனா, நீ என்ன பெரிய இவளாட்டம் இத்தனோண்டு மூக்கை வச்சுக்கிட்டு போய் தண்ணி ஊற்றுற, என்ன பண்ணுற நீ, இதை அணைக்க முடியுமா, இத்தனை புலி சிங்கம் எல்லாம் அப்படி ஒதுங்கி நிற்கிறோம், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது அந்த யானை. கொஸ்டின் புரியுதா? வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் வீட்டிலும் சமுதாயத்திலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் காட்டுத்தீ போல உங்களை சுற்றி வரும். ஆனால் அந்த ஹம்மிங்பேர்ட் அழகாக சொல்லுது, என்னால் இந்த காட்டுத்தீயை அணைக்க முடியாது. எனக்கு தெரியாதா, அவ்வளோ மூளை கெட்ட பொம்பளையா நான் இல்லை, என்னால் அணைக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் தாயாக இருந்த இந்த காடு பற்றி எரியும் பொழுது என்னால் ஆன ஒரு கடமையை ஆற்றவில்லை என்ற மன சஞ்சலத்துக்கு நான் ஆட்பட மாட்டேன். I will give my best even at the toughest times. என்னுடைய கஷ்டமான காலங்களில் கூட என்னுடைய கடமையை நான் சரிவர செய்வேன். ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளும் அந்த உறுதி இருந்தால் அவள் வீடும், அவள் சார்ந்த சமுதாயம், அவள் கையில் எடுக்கும் தொழிலும் வெற்றி நிச்சயம்.